ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐக்யூ பாக்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் திகிலான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். மனித வரலாற்றிலேயே மனிதனை அழிக்க மனிதன் கண்டுபிடிச்ச மோசமான ஒரு ஆயுதம்னா அது ஆட்டம் பாம், அதாவது அணுகுண்டு தான். ஒரு பெரிய நகரமே கண்ணிமைக்கிற நேரத்துல சாம்பலாக தூள் தூளாக துடைத்தெறியப்பட்டது. அப்படி இந்த ஆட்டம் பாம்குள்ள என்னதான் இருக்கு? ஒரு சின்ன குண்டு எப்படி இவ்ளோ பெரிய சக்தியை உருவாக்குது? ஹிரோஷிமா நாகசாகில நடந்த அந்த நெஞ்சை உலுக்கும் உண்மைகள் என்னென்ன? இது எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அணுகுண்டு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க நாம ஆட்டம், அதாவது அணு பத்தி தெரிஞ்சாகணும். இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மொபைல் ஸ்கிரீனை எடுத்துக்கோங்க. தூரத்திலிருந்து பார்க்கும்போது இதுல ஒரு முழு வீடியோவோ கலர்ஃபுல்லான போட்டோவோ தெரியும். ஆனா அந்த ஸ்கிரீனை ரொம்ப உற்று கவனிச்சா அல்லது மைக்ரோஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தா என்ன தெரியும்? பல குட்டி குட்டி புள்ளிகள், அதாவது பிக்சல்ஸ். இவை எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் நமக்கு ஒரு முழு உருவத்தை காட்டுது. அதே மாதிரி நம்மை சுற்றி இருக்கிற பொருட்கள், மலை, கடல், காற்று, ஏன் நம்ம உடம்பு உட்பட எல்லாத்தையும் இன்னும் ஜூம் பண்ணிக்கிட்டே போனா ஒரு கட்டத்துல ஆட்டம்களால ஆன அமைப்பை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு சிம்பிளான அனாலஜில சொல்லனா, ஆட்டம நம்மை சுற்றி இருக்கிற பொருட்களை உருவாக்கும் அடிப்படை அலகுகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆட்டமோட மைய பகுதியையும் நியூக்ளியஸ், அதாவது உட்கருன்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் ரொம்ப நெருக்கமா இருக்கும். இவைகளை ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக வலிமையான விசை ஒன்றாக பிணைத்து வைத்திருக்கும். பொதுவா ஒரு நியூக்ளியஸை பிளக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா யுரேனியம் 235, புளூட்டோனியம் 239 மாதிரியான சில ஹெவி ஐசோடோப்ஸ்களில் அணுக்கரு பிளவு நடக்க முடியும். உதாரணத்துக்கு, ஒரு நியூட்ரான் யுரேனியம் 235 நியூக்ளியஸை தாக்கும்போது அந்த உட்கரு நிலையற்றதாகி 2 சிறிய உட்கருக்களாக பிளக்கலாம். இததான் சயின்ஸ்ல அணுக்கரு பிளவு, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு உட்கருவை பிளக்கும்போது மிகப்பெரிய அளவுல எனர்ஜி வெளியேறும். அதோக சேர்ந்து மேலும் சில நியூட்ரான்ஸும் வெளியேறலாம். இப்படி வெளியேறும் நியூட்ரான்ஸ் தான் அடுத்த பிளவுகளுக்கு வழிவகுக்கும். வெளியேறிய நியூட்ரான்ஸ்ல சில அருகில் இருக்கிற மற்ற யுரேனியம் உட்கருக்களை தாக்கி அவற்றையும் பிளக்கலாம். அதிலிருந்தும் இன்னும் நியூட்ரான்ஸ்கள் வெளியேறும். இப்படி ஒரு ஃபிஷன் இன்னொரு ஃபிஷனை தூண்டிக்கிட்டே போனா அது ஒரு செயின் ரியாக்ஷன், அதாவது சங்கிலி தொடர்வினையா மாறும். இதத்தான் சயின்ஸ்ல செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வினை ரொம்ப வேகமா தொடர்ந்து நடக்கும்போது ஒரு நொடியில பல லட்சத்தில் ஒரு பங்கு நேரத்துக்குள்ளேயே மிகப்பெரிய எண்ணிக்கையிலான அணுக்கருக்கள் பிளவடைஞ்சு அளவிட முடியாத அளவுக்கு எனர்ஜி வெளியேறுது. இந்த எனர்ஜியின் மிகப்பெரிய வெளியீடுதான் அந்த பிரம்மாண்டமான வெடிப்புக்கு காரணம். சயின்ஸை பொறுத்தவரைக்கும் நியூக்ளியர் ஃபிஷன் என்பது அணுவின் உட்கருவுக்குள் மறைந்திருக்கும் எனர்ஜியை புரிஞ்சிக்க உதவிய ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு. ஆனா இதே அறிவியலை மனித குலத்தை அழிக்க பயன்படுத்தினதுதான் மிகப்பெரிய சோகம். இரண்டாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்தபோது 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா மீது லிட்டில் பாய் அப்படிங்கிற ஆட்டம் பாம் வீசப்பட்டது. சரியா 3 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாகசாகி மீது ஃபேட் மேன் அப்படிங்கிற இன்னொரு ஆட்டம் பாம் வீசப்பட்டது. இந்த 2 குண்டுகளின் வெடிப்புக்கு பிறகு மக்கள் அனுபவிச்ச கொடுமைகள் உண்மையாவே நம்ம மனசையே கலங்கடிக்கிற அளவுக்கு இருந்தது. ஃபேக்ட் நம்பர் 1, நியூக்ளியர் ஷேடோஸ், அதாவது அழியாத வடுக்கள். பொதுவா அணுகுண்டு வெடிச்சப்போ மக்கள் அப்படியே ஆவியாகிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சிருக்கு. ஆனா உண்மையான சயின்ஸ் அதை விட கொடூரமானது. பாம் வெடிச்ச ஆரம்ப கணங்கள்ல உருவான அந்த ஃபயர்பாலோட மைய வெப்பநிலை பல மில்லியன் டிகிரி அளவுக்கு உயர்ந்துச்சு. வெடித்த மையப்பகுதியில நிலப்பரப்போட வெப்பமே 3000 டிகிரிக்கும் அதிகமா இருந்துச்சு. ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தவங்க மேல அந்த வெப்பம் பட்ட ஒரே செகண்ட்ல அவங்க ஆவியாகல, அதுக்கு பதிலா அவங்க உடல் அப்படியே எரிஞ்சு சாம்பலாகிடுச்சு. அடுத்த மில்லி செகண்ட்ல வந்த அதிர்வலை அந்த சாம்பலையும் காத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. மனுஷங்க இருந்த தடயமே இல்லாம அழிஞ்சிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல நின்னாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரே சாட்சி செவத்துல உறைந்து போய் பதிஞ்சிருந்த அவங்களோட நிழல்கள் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நிழல் எப்படிங்க செவத்துல பதியும்? இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சயின்ஸ் இருக்கு. அணுகுண்டு வெடிச்சப்போ உருவான அந்த கோரமான வெளிச்சமும் வெப்பமும் அந்த ஊர்ல இருந்த பில்டிங், செவருன்னு எல்லாத்தையும் கருக வச்சிருச்சு. ஆனா அங்க நின்னுக்கிட்டு இருந்த வவங்க உடம்ப அந்த வெப்பத்தை செவத்துல படாம ஒரு செகண்ட் பிளாக் பண்ணிடுச்சு. அதனால சுத்தி இருக்கிற செவர் எல்லாம் நேரடியா வெப்பம் பட்டு முழுசா கருகி போச்சு. ஆனா அவங்க உடம்பு மறைச்ச அந்த இடம் வெப்பம் நேரடியா படாததால கொஞ்சம் குறைவா கருகி இருந்துச்சு.
அந்த சுவத்துல அதிகமா கருகின பகுதிக்கும் குறைவா கருகின பகுதிக்கும் நடுவுல உருவான அந்த நிற வித்தியாசம்தான் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு நிழல் மாதிரி பதிவாகிடுச்சு. ஃபேக்ட் நம்பர் 2, பிளாக் ரெயின், அதாவது மரண மழை. குண்டு வெடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஹிரோஷிமாவோட வானத்துல ஒரு பிரம்மாண்டமான மஷ்ரூம் கிளவுட் உருவாச்சு. அந்த ஊரே எரிஞ்சு சாம்பலானப்போ உருவான புகை, தூசு எல்லாமே வானத்துல போய் அந்த மேகத்தோட கலந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த மேகத்துல இருந்து ஒரு விசித்திரமான மழை பெஞ்சது. பார்க்கறதுக்கே தார் மாதிரி கருப்பா இருந்த அந்த மழையத்தான் வரலாற்றுல பிளாக் ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண அழகான நகரமா இருந்த இடம் இப்போ நெருப்பால சிதைஞ்சு சுடுகாடா எரிஞ்சிட்டு இருக்கு. மக்கள் உடம்பெல்லாம் தீக்காயத்தோட எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதான்னு கடுமையான தாகத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தாகம் தீர்க்க வானத்துல இருந்து மழை துளிகள் விழுது. ஆனா அது சாதாரண மழை இல்ல. அந்த கருப்பு நிறத்துக்கு காரணமான சாம்பல் கூடவே சில இடங்கள்ல கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு துகள்களும் அந்த மழையில கலந்திருந்துச்சு. உசுர காப்பாத்திக்க ஒரு சொட்டு தண்ணிக்கு ஏங்கின அந்த மக்களுக்கு அந்த கருப்பு மழை ஒரு நம்பிக்கையா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியாது, அந்த தண்ணிக்குள்ளையும் கதிர்வீச்சு ஒழிஞ்சிருக்குன்னு. ஏற்கனவே ஒரு பிரம்மாண்டமான குண்டுவெடிப்புல இருந்து தப்பிச்சு ரத்தமும் சவையுமா நின்ன அந்த மக்கள் தாகம் தீர்க்க மழைய கூட நம்ப முடியாம குடிக்க வேண்டிய ஒரு கையறு நிலை. ஹிரோஷிமாவோட பிளாக் ரெயின் அப்படிங்கிறது வெறும் மழை இல்ல, அது அந்த நகரம் சந்திச்ச பேரழிவோட நெஞ்ச உலுக்கும் அடையாளம். ஃபேக்ட் நம்பர் 3, த சைலண்ட் கில்லர், ரேடியேஷன். பொதுவா குண்டு வெடிச்ச அன்னைக்கே 2 லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவலா இருக்கு. ஆனா உண்மையான வரலாறு என்ன தெரியுமா? முதல் சில வினாடிகள்லயே பல்லாயிரக்கணக்கான உசுர்கள் காட்டுல கரைஞ்சு போச்சு. ஆனா மரணங்கள் அதோட நிக்கல. அடுத்த 2-4 மாசத்துக்குள்ள ஹிரோஷிமா, நாகசாக்கி 2 நகரங்களையும் சேர்த்து சுமார் 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கொத்து கொத்தா இறந்து போனாங்க. தப்பி பிழைச்சவங்களும் இதோட பின்விளைவுகளை ஒவ்வொரு நாளும் நரகமா அனுபவிச்சாங்க. குண்டு வெடிச்ச அந்த நேரத்துல பாய்ந்த ஆரம்ப கதிர்வீச்சு ஒரு பக்கம்னா, வெடிச்சதுக்கு அப்புறம் கருப்பு மழை மூலமா மண்ணிலையும் தண்ணியிலையும் வந்து விழுந்த கதிரியக்க படிமங்கள் இன்னொரு பக்கம். தப்பிச்சிட்டோன்னு நினைச்சவங்களுக்கு அப்போ தெரியாது, இந்த கண்ணுக்கு தெரியாத மரணம் அவங்க உடம்புக்குள்ளேயே மெல்ல மெல்ல ஊடுருவி இருக்குன்னு. பல வருஷங்கள் கழிச்சு தப்பி பிழைச்ச பல பேருக்கு கொடிய இரத்த புற்றுநோய் வர ஆரம்பிச்சது. அதேபோல குண்டு வெடிச்ச அந்த நேரத்துல கர்ப்பமாயிருந்த பெண்களோட வயித்துல இருந்த சிசுக்களை கூட இந்த கதிர்வீச்சு விட்டு வைக்கல. அந்த நேரத்துல பிறந்த பல குழந்தைகள் மூளை வளர்ச்சி குறைபாடோடையும் பல உடல் உபாதைகளோடையும் பிறந்தாங்க. ஆனா இங்கதான் உலகத்துக்கே தெரியாத ஒரு அறிவியல் உண்மை இருக்கு. குண்டு வெடிச்சு பல வருஷங்களுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கும் மரபணு ரீதியா குறைபாடுகள் வந்திருக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா பல வருஷ தொடர் ஆராய்ச்சிகளுக்கு பிறகும் கதிர்வீச்சோட பாதிப்பு அடுத்த தலைமுறைக்கு மரபணு மூலமா கடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தெளிவான அறிவியல் ஆதாரமும் கிடைக்கல. ஆனா இதுல உண்மையான சோகம் என்ன தெரியுமா? அன்னைக்கு இருந்த சமூகத்துக்கு இந்த சயின்ஸ் தெரியல. குறைபாடுகள் பரவிடுமோங்கிற பயத்துல குண்டு வெடிப்புல தப்பி பிழைச்சவங்களையும் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கவோ அவங்க குழந்தைகளை கல்யாணம் பண்ணிக்கவோ அந்த சமூகம் மறுத்துச்சு. அமெரிக்கா போட்ட குண்டு உசுரோட தப்பி பிழைச்சவங்களோட மனசை வாழ்நாள் முழுக்க சிதைச்சது. அறிவியல் வளர வளர அது ஒரு உயிரை காப்பாற்ற அமுதமா இருக்கணுமே தவிர ஒட்டுமொத்தமா அழிக்கிற ஆயுதமா மாறவே கூடாது. ஹிரோஷிமா, நாகசாக்கியில வடிஞ்ச அந்த இரத்த கண்ணீர் ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கும் ஒரு ஆறாத வடு. நாம கத்துக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம். இனிமேல் இந்த உலகத்துல எந்த மூலையிலையும் இப்படி ஒரு கொடூரம் எந்த ஒரு உசுருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நாம எல்லாரும் மனசார பிரார்த்திப்போம். இந்த வீடியோவை முடிக்கும்போது கண்டிப்பா உங்க மனசும் ரொம்ப கனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சோகமான ஆனா ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த வரலாற்றை பத்தி உங்க மனசுல இப்போ என்ன தோணுது? உங்க உணர்வுகளை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களை சிந்திக்க வச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதுபோல பல ஆழமான விஷயங்களை பேச நம்ம IQ Box தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.